வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை போலாகிவிட்டான். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். எல்லோரையும் போல் இல்லை ராமலிங்கம். ஈரமாகவே இருந்தான். நல்ல ரோடு. டிவிஎஸ் 50ல் ஒற்றையாக வருகிறார். ரொம்ப நேரமா காத்து கிடக்கிற ஒருத்தர் கையை காட்டி வண்டியில வரலாமா என்கிறார். வரலாம் என்றால் எந்த நட்டமும் இல்லை, சேதாரம் சிரமம் எதுவும் இல்லை. ஆயினும் வீல்ல காத்து குறையாயிருக்கு என்ற பொய்யை காற்றில் விட்டுவிட்டு ஆக்சிலேட்டரை ஒரு அமுத்து அமுத்தி விற்றென்று விரைந்து விடுகிறார். ஊர் உலகம் பூராவும் ஆட்கள் இப்படித்தான். ராமலிங்கம் இப்படி இல்லை. அவன் மனசில் ஈகை, இரக்கம், நல்லுணர்வு பிரபஞ்ச காற்றாக பரவி கிடப்பதால் வாங்க ஏறிக்கங்க என்பான். முன்பெல்லாம் அவன் தினம்தோறும் 10 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்க வேண்டும். போய் வருகிற வேலை பஞ்சுமில் அங்குதான் இருக்கிறது. சைக்கிள் மிதித்து சீரழிகிற நாளிலேயே பெரும்பாலும் டபுள்ஸில் தான் வருவான். வரட்டா என்கிற ஆள் சுமையை கேரியரில் உட்கார வைத்துக் கொண்டு சீட்டிலேயே ஆற அமர உட்கார முடியாமல் எம்பி எம்பி குதித்து பெடலை மிதித்து வந்தால் வியர்வை ஆறாக ஓடும், உடம்பு புண்ணாக வலிக்கும். ஆயினும் மனசில் ஒரு நிறைவு இருக்கும். இறங்கி போன அந்தால் நீ நல்லா இருப்ப என்று சொன்ன நன்றியாலும் வாழ்த்தாலும் மனசுக்கு இறங்கி போகும். சரியான கேனப்பைய ராமலிங்கம். போற இடம் வர்ற இடம் பூராவும் வெட்டி பாரமா சுமந்துகிட்டு தெரியுதான். கோட்டிக்கார பைய என்று ஏளனமும் இகழ்ச்சியுமாக ஊர்க்காரர்கள் பேசிக்கொள்கிற பேச்சு அவ்வப்போது காதில் விழத்தான் செய்யும். வந்து ஒட்டிய சேற்றுத்துளியை துடைப்பது போல அலட்சியத்தால் வழி தெரிந்து விடுவான். அவன் டிவிஎஸ் 50 வாங்கவே மறுத்தான். நமக்கு சைக்கிளே போதுமையா, இத வச்சு இன்னும் 10 வருஷத்தை ஓட்டிரலாம், கால் மூளை அத்து போகல என்று சவடால்தனமாக மறுத்தான். வெளிமூலம் வந்துவிட்டது. இரத்த ரத்தமாக அறுத்து ஊற்றியது. கருணை கிழங்கும் கட்டை காலுமாய் சாப்பிட்டு பார்த்தான். பப்பு வேகவில்லை. அப்புறம்தான் ஹோமியோபதி வைத்தியத்தில் நக்ஸ்வாமிகா 200X மாத்திரையும் கல்கேரியா உப்பும் 2 மாசம் சாப்பிட்ட பிறகுதான் மூலநோய் முழுசாய் தீர்ந்தது. வேறு வழி இல்லாமல் நம்மூர் வண்டியான டிவிஎஸ் 50யை வாங்கினான். பாதங்களை சுழற்றாமலேயே வண்டி விற்றென்று நழுவி கொண்டோடுவது வியப்பாக இருந்தது ராமலிங்கத்துக்கு. ஸ்டார்ட் பண்ண உதைப்பது தவிர உடம்புக்கு ஒரு சோழியும் இல்ல. உட்கார்ந்தால் அது பாட்டுக்கு போகிறது. வேக வேகமாக போகிறது. காற்று எழும்பி மாய போர்வையாக மார்பு ரோமங்களை தழுவுகிற போது சுகமாகவே இருக்கிறது. ராமலிங்கத்துக்கு ஒற்றையாக போவது ரொம்ப சலிப்பாக இருக்கும். கையும் காலையும் பேசாமல் வைத்திருப்பதே என்னவோ போலிருக்கும். வாய்க்கும் வேலையில்லாமல் போய்விடுவது ஏக சலிப்பாகிவிடும். போகும்போதே யாராச்சும் நின்றால் ஆக்சிலேட்டரை லூசில் விடுவான். வேகம் குறையும். வரீகளா என்பான். வண்டியில் ஏற்றிக்கொள்வான். வழித்துணை வாய்த்துணையாகிவிடும். என்னத்தையாவது கண்டதையும் கழிந்ததையும் பேசிக்கொண்டு போனால் பயணச்சலிப்பு தெரியாது. நல்லதா போச்சு. கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ள கொண்டாந்து விட்டுட்டீக. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீக. பாராட்டும் நன்றியுமாக வாழ்த்துகிற குரலை கேட்கிற போது அடிமனசு முழுக்க இனிக்கும். உயிர் வரை இனிமை கரசலின் பரவல். பெருமிதமாக வண்டியை விடுவான் ராமலிங்கம். மில் வேலைக்கு போகிற போதும் சரி, வேலை முடிந்து ஊர் திரும்புகிற போதும் சரி, அவள் மட்டும் வண்டியில் வருகிற காட்சியை யாரும் பார்த்திருக்கவே முடியாது. யாராவது ஒருத்தரை பின்னால் நிச்சயமாக ஏற்றியிருப்பான். சில சமயம் 3ஆவதாக ஒரு ஆளை கூட ஏற்றி கொண்டிருப்பான். 2 பெடலுக்கு நடுவில் கால்மீதி ரப்பர் கிடைக்கிற இடத்தில் ஒரு ஆளை வைத்திருப்பான். வண்டியை டிசைன் பண்ணியவர் கூட இதை பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவார். ஊர்க்காரர்கள் இவன் வண்டிக்கு பெயரே வைத்து விட்டார்கள். தர்ம கப்பல் ஊர் வாகனம். ஒரு நாள் மில் வேலைக்கு போய்க் கொண்டிருந்தான். வேட்டியை தாறுமாறாக மடித்து கட்டியிருந்த நடுத்தர வயசுக்காரர் கையை காட்டினார். மீசை நிறைய வெத்தலை கரை. ஏறிக்கொள்ள தோரணையாக வண்டியை நிறுத்தினான். 2 பக்கமும் காலை போட்டு உட்கார்ந்த அந்த மீசைக்காரர் இவன் தோள்களில் கையை போட்டார். குப்பென்று அடித்த நாற்றம். பட்டை சாராய நெடி. ராமலிங்கத்துக்கு வயிற்றை குமட்டியது. கக்கி விடுவோமோ என்ற பதற்றம். ஆயினும் தர்ம சங்கடமான நிலையோடு வண்டியை நகர்த்த போதையின் முட்டலில் தலை சாய்ந்த அந்த ஆள், இவன் முதுகில் சாய்ந்து சரிந்து ஆடுகிற தலை, சட்டை, பனியன் எல்லாம் நனைத்து முதுகை தொடுகிற அவர் வடிக்கிற எச்சில். போதையில் இவர் உருளப் போகிறார். ஓடும் வண்டியிலிருந்து சரிந்து தரையில் உருண்டால் உடம்பெல்லாம் இரத்த சிராய்ப்புகள். கையே முறிந்தாலும் முறியும்.
இவன்தான் எங்கையே உடைச்சான் என்று கூசாமல் சொல்லப் போகிறார் விபரீதம் நிகழப்போகிற திகிலுணர்வு. ராமலிங்கத்துக்குள் புலியை கரைத்தது. குடல் பதறியது. வம்பில் மாட்டிக்கொண்டோமோ? வழியில் போன கரட்டானை பிடித்து செவியில் விட்டு கொண்டோமோ? ராமலிங்கம் ரொம்ப பதறினான். படபடப்பாக வந்தது. நல்ல வேலை, அப்படியொன்றும் விபரீதம் நிகழ்ந்துவிடவில்லை. 3ஆம் நாள் காலை ஷிப்ட். வெள்ளனத்தில் வண்டியை எடுத்தான். விடிந்து விழித்திருந்த பொழுது பங்குனி மாச காலை கூதல் கதகதப்பாக இருந்தது. ஊரை கடந்து கொஞ்ச தூரம் போயிருப்பான். ரோட்டிற்கு கிழக்கில் ஒற்றையடி பாதையில் ஒரு பெண், தோளில் குழந்தை. பதற்றமும் பதைப்புமாக இவனை அழைக்கிற கையசைப்பு, ஓட்டமும் நடையுமான பரபரப்பு. குழந்தை கிடக்கிற தோளுக்கடியில் கட்கத்தில் தொங்குகிற கனத்த பை. பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஓடி வருகிற பதற்றம். ஆக்சிலேட்டரை லூசில் விட்டான். கால்களை ஊன்றி நின்றான். மூச்சிறைக்க ஓடி வந்து ரோட்டில் ஏறினாள் அந்த இளம் தாய். என்னம்மா? அண்ணாச்சி, பிள்ளைக்கு நோக்காடு, ஆஸ்பத்திரிக்கு அர்ஜெண்டா போகணும். என்னத்துக்கு திரும்பி திரும்பி பார்த்த? வைத்திய செலவுக்கு ரூபா வாங்கிட்டு இவனோட ஐயாவே வர சொல்லியிருந்தேன். வர்றாரான்னு பார்த்தேன். எவ்வளவு ரூபா? 100 ரூபா. நான் தர்றேன். முதல்ல புள்ள உசுரை காப்பாத்து. 100 ரூபாயை வாங்கி கொண்டு வண்டியில் ஏறினாள். வண்டி புயல் வேகத்தில் பறந்தது. ஆக்சிலேட்டரை முறுக்கினான். மில்லுக்கு பக்கத்தில் போய் பஸ்ஸில் அவளை ஏற்றி வைத்த பிறகுதான் ராமலிங்கத்துக்கு நிம்மதியாயிற்று. முறுக்கேறி போயிருந்த மனக்கயிறு உயிர் பெற்று தளர்ந்தது. தன்னிலைக்கு வந்தது. மறுநாளுக்கு மறுநாள் நைட் ஷிப்ட் முடித்து வந்த இவனை 4 பேர் சுற்றி வளைத்து அப்பு அப்பு என்று 4 வைப்பு அப்பினார்கள். சகட்டு மேனிக்கு அடிகள். தடுமாறி விழுந்த இவன் தேகமெல்லாம் தாறுமாறான கால் மிதிகள். ஆங்காரமும் ஆவேசமுமான தாக்குதல். மூர்க்கமான அடிகள் புரட்டி எடுத்து விட்டன. ஐயோ ஐயோ எம்மா, ஐயோ ஆத்தாடி என்ற அவனது கதறலும் அலறலும் இருட்டில் இடமற்று அலைந்தது. கேட்பாரற்று நாதியற்று இருட்டுக்குள் கரைந்த அவனது பயக்கதறல்கள், வலியின் அலறல்கள். உடம்பும் சட்டையும் நார் நாராக கிழிந்து புழுதியில் கிடந்தன. எப்படி வண்டியை நிமிர்த்தி எப்படி வீடு போய் சேர்ந்தான் என்று ராமலிங்கத்துக்கே தெரியாது. வலிதான் தெரிந்தது உடம்பிலும் மனசிலும். என்னத்துக்கு இந்த அடி உதைகள்? எதற்காக இந்த தாக்குதல்? போட்டி புரட்டி அடிக்கிற போது வன்மத்தில் சிந்திய கங்கு சொற்கள். மப்பேறு போயி மாப்பிள்ள மாத்திர சிரிக்கிக்கு நீ என்னடா சப்போட்டு? கட்டண புருஷனை விட்டுட்டு தேன்கூடாய் இருந்த குடும்பத்தையும் நாசக்காடாக்கிட்டு ஆச நாயகனை தேடி ஓடுற பொட்ட நாய கடத்தி விடுற கொம்ப நாடா நீ? ராமலிங்கத்திற்குள் வேப்பெண்ணெய் குடித்த மாதிரியான குமட்டல். கசந்து அலர்கிற மனது. கெட்ட கணா கண்ட ஊமையனைப் போல வெளியே சொல்ல முடியாத வெட்க உணர்வு. ஒரு குடும்பம் சீர்குலைந்து சிதைவதற்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனா? மனம் போன போக்கில் காலும் போய் சீரழிய போகிற ஒரு பெண்ணின் மாய பித்தலாட்டத்தில் ஏமாந்து விட்டேனா? என்னை ஏமாற்றி முட்டாளாக்கியிருக்கிறாளா? மனசின் ஆணிவேர் வரை இறங்கி பரவுகிற வலி ரணம். 1 மாதம் மருத்துவமனையில் இருந்தான். உடம்பு குணமாகி மில் வேலைக்கு போக துவங்கிவிட்டான். போய்கொண்டிருக்கிறான். கையசைத்து வரட்டா என்கிற ஆளை பார்த்தும் பார்க்காதது போல வலது பக்கமாக கழுத்தை திருப்பியவாறே வேகமாக வண்டியின் ஆக்சிலேட்டரை அழுத்துகிற ராமலிங்கம். எல்லோரையும் போலாகிவிட்டான் ராமலிங்கம். சூரிய தகிப்பில் ஈர பூமியும் உலர்ந்து சுடத் துவங்கிவிட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.